கலைஞர் காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வசனங்களால் படம் ஓடிச்சு. பராசக்தி அந்த மாதிரி படங்கள் வசனங்களை கேட்கறதுக்காக கதை. அன்னைக்கும் டைவர்ஷன் இருந்தது இல்லை. ஏன் அந்த வசனத்தை ரேடியோவில் கேட்டிருக்கலாமே? ஏன் தேட்டருக்கு போய் பார்த்தாங்க? அன்னைக்கு ரேடியோ இருந்தது இல்லையா? தேட்டரில் கேட்குற வசனத்தை ரேடியோவிலே கேட்டிருக்கலாம். ஒளிச்சித்திரமா இல்லாமல் ஒளிச்சித்திரமா பார்த்துருக்கலாம். ஆனால் அன்னைக்கு தேட்டருக்கு போனாங்க. அதுக்கு பின்னாடி விஷுவலுக்கு கொண்டு வந்தது ஸ்ரீதர் மாதிரி இயக்குனர்கள், பாலச்சந்தர் மாதிரி இயக்குனர்கள், பாலு அந்த காலகட்டங்களில் ஸ்ரீதர் தான் அதுக்கு அச்சாரமிட்டவர். அவர் வந்து விஷுவல் மீடியா, அது விஷுவல்ங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாரு. அப்பவும் தேட்டருக்கு வந்தாங்க. அப்போ காலகட்டங்களுக்கு ஏற்ப மாறிட்டு தான் இருக்கு. அப்போ காலகட்டங்களுக்கு போட்டியாக ஒரு தளம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை ஒட்டச்சு கொண்டு வர்றதான படைப்பு இல்லைங்களா? நீங்கள் என்ன ஓடிடி வரட்டும் என்ன வரட்டும், ஒரு பிரம்மாண்டம்ங்கிறது திரை தானே. அந்த திரைக்கு நம்ம கொண்டு வர வேண்டியது படைப்பாளிகள். அந்தந்த காலகட்டத்தில் இருக்க படைப்பாளிகளுடைய கடமை அது. இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் நான் ஏன் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா,